இந்நிலையில ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த வேட்பு மனுக்கள், விருப்ப மனுக்கள் காலியான ஒரு சூழ்நிலையில அது தொடர்ச்சியா அதாவது பனையூர்ல இருக்கிற அலுவலகத்துல விருப்ப மனுக்களை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து அங்க கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருந்த நிலையில அந்த விருப்ப மனுக்கள் தீர்ந்த நிலையில அங்க பிரச்சனை, அதாவது கூட்டம் அதிகமாச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா அங்க இந்த பேரிகார்ட் வச்சு அங்க உள்ள பொதுமக்களை உள்ள கூட்டம் வராத அளவுக்கு அந்த மக்களை தடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய சென்சிட்டிவ் ஆச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்த இடங்கள்ல இருக்கிற எங்களை நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வேட்புமனு முடிஞ்சதுனாலையும் என்ன பண்ணிட்டாங்க, தாவைக்க தரப்புல ஒண்ணு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை பெறதுக்கு யாரும் தலைமை அலுவலகமான பனையூருக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் போட்டியிட விரும்பக்கூடிய தொண்டர்கள் இணையதளம் மூலமாக விருப்ப மனுவை பதிவிறக்கம் செய்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறதோட இல்லாம, விருப்ப மனுவுல கேட்கப்பட்ட விவரங்களை பூர்த்தி செய்து நேரிலோ அல்லது தபால் கொரியர் மூலமாகவோ பிப்ரவரி 14க்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் தரப்புல கெடு விதிக்கப்பட்டிருக்கு. தலைமை அலுவலகம் உள்ள பகுதிகளில் மக்கள் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த தலைமை அலுவலகம் அமைந்திருக்கிற பனையூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த வேட்புமனு வாங்குறதுக்காக வந்தவங்களால அங்க உள்ள பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆட்பட்டதாக ஏற்கனவே ஏகப்பட்ட புகார்கள் வந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டம் நடந்த ஒரு சூழ்நிலையில அந்த பகுதியில இருக்கிறவங்க யாரு, அதே மாதிரி அந்த விருப்பமனு வாங்க வந்தவங்க யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த பேரிகார்டு உள்ளிட்டவைகள் தடுப்பு சோறு, பேரிகார்டு உள்ளிட்டவைகள் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில உருவானதுனால இந்த அது ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்துச்சு. அதனை அடுத்தே தற்போது தமிழக வெற்றி கழகம் தரப்புல இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று விடப்பட்டிருக்குது. விருப்ப மனுக்களை பெற கட்சி அலுவலகத்துக்கு நேரம் கண்டிப்பா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தற்போது அதனோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அறிவுறுத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தனியா நிக்க போகுதா அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள், அதாவது சில கட்சிகள் தனியா போய் நிக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காங்கிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேல்முருகன் திமுக விட்டு வெளியே வராருங்கிறாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் தன்னோட தரப்புல 234 தொகுதிக்குமே விருப்ப மனுக்களை இன்னைக்கு வாங்கிக்கலாம்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில மேலும் தங்களுக்கு அந்த சூழ்நிலையானதை தங்களுக்கு எழுந்து சாதகமாக கருத்துல கொண்டு ஒருவேளை வேற யாரையும் அதாவது வேற யாரையும் கூட்டணிக்கு வந்தால் அது குறித்த தகவல்கள் வெளியே தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்தெந்த தொகுதிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்படியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஆன்லைன்ல விருப்ப மனுக்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறதா ஒரு தரப்புல தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஒரு தரப்புல தெரிவிக்கப்படுது. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத நிலையில, ஏன்னா பொதுவா ஒரு விருப்ப மனு தாக்கல் பண்றாங்க, ஒரு விருப்ப மனு வாங்குறாங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு கட்டணம் உண்டு. 10,000 முதல் 20,000 வரை ஒவ்வொரு கட்சியை பொறுத்து அதுக்கு கட்டணம் உண்டு. இந்த கட்டணத்தை நிர்ணயிச்சு அதன் அடிப்படையில சில கேள்விகள் கேட்கப்படும். எத்தனை வருஷமா அந்த கட்சியில இருக்கிறாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா இவங்க கட்சிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, கட்சியில என்னென்ன பதவி வச்சுட்டு இருந்தாங்க, இதுக்கு